இந்த சித்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி என்ன மகிழ்ச்சி? சித்தர் மாநாட்டில் அப்படி என்ன மகிழ்ச்சி? மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்றால், உலகிலேயே முதல் மொழி தமிழ் மொழி, உலகிலேயே முதல் இனம் தமிழினம், உலகிலேயே முதல் அறிவியல் விஞ்ஞானியும் தமிழ் சித்தர்களே, முதல் மருத்துவனும் தமிழ் சித்தர்களே, உலகிலேயே முதல் ஆன்மீகவாதியும் தமிழர். எனவே இவ்வுலகத்திற்கு சொல்லப்பட்ட அனைத்து துறை சம்பந்தமான ஞானங்களும் உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்தது நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள். இதை நான் சொல்லவில்லை. உலகிலேயே மிகவும் பழமையான பல்கலைக்கழகமான அமெரிக்காவும் லண்டனில் உள்ள அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செய்து அவர்கள் வெளியிட்ட தகவல். அப்பேற்பட்ட சித்தர்களின் வம்சாவளியில் தான் நாம், அப்பேற்பட்ட ஞானிகளின் வம்சாவளியில் தான் நாம். ஆனால் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? பொருளாதாரத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய முன்னோர்களை மறந்தது, நம்மளுடைய வழிபாட்டை மறந்ததுதான் காரணம். அதனால்தான் இன்று 5 நாடுகள் கடல் கடந்து சென்று 5 நாடுகளில், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கனடா, மொரீசியஸ், இந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. அந்த நாட்டு பணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த எவ்வளவு பெரிய விஷயம்! தமிழ் மொழி இங்கே நம்முடைய சித்தர்களுடைய சக்தியினால கடல் கடந்து 5 நாடுகள்ல தமிழ் மொழி ஆட்சி மொழியா இருக்கிறது. அவர்களா முட்டாள்களா? நம்மளுடைய தமிழ் நூல்கள் தான் எண்ணற்ற ரகசியங்கள் இருக்கிறது என்ற இந்த ரகசியத்தையும் இந்த உண்மையும் தெரிந்துதான் அவர்கள் ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயத்தை அவர்கள் ஃபாலோ பண்றாங்க. இன்று சைவ சமயத்தை உலகம் முழுக்க உள்ள மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆன்மீகவாதிகளும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். இதுதான் 50 ஆண்டுகளுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் அவர்கள், போகர் என்ற சித்தர் கண்டம் டு கண்டம் புஷ்பவகலத்தில் சென்றிருக்கிறார். எப்பொழுது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கண்டுபிடித்தேன் என்று மார்பு தருகிறார்கள். இதை போன்று நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்கும் முன்னோடிகள் வானசாஸ்திரம். வானசாஸ்திரம் பற்றி நம்முடைய சித்தர்கள் சொல்லாததற்கு அவ்வளவு ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய தமிழ் சித்தர்கள். எனவே அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் நாம் வந்த நாம் இன்று நாமே யார் என்று தெரியாமல், நமது முன்னோர்கள் யார் என்று தெரியாமல் அறியாமை காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்று பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறோம், அறிவிலும் பின்தங்கி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களை மறந்ததுதான் காரணம் என்று கூறி காலத்தை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பளித்த மகாலட்சுமி சுவாமி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ரொம்ப சாமி அவங்க பேர சொல்லி ஆகணும். திருச்சி சாமி மதியழகன் சாமி, கங்காபுத்திரன் மதியழகன் சாமி அவர்கள் சொல்லும் பொழுது அவர் கண்ணில் தப்பு. ஒரு நிகழ்ச்சி நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். சித்தர்கள் மாடாள என்று உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது மிக மிக கடினம். ஏன்னா கூட்டத்தை காட்டல, எல்லாருமே
ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்கள், சித்தர்கள், சைவ சமயத்தை பற்றி தெளிவு பெற்றவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு வரவழைத்து இப்படி ஒரு மாநாடு நடத்துவது என்பது கடினமான செயல். ஆனால் அவர் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதனால் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சாமி அவங்க சொன்னாங்க, இது முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி என்று. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியிலேயே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு. இன்னும் வருங்கால நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பாதுகாக்க முடியும். எனவே வருங்காலத்தில் இந்த மாநாடு நடத்துவதற்கு சிவசேனா கட்சியின் சார்பாகவும் மற்ற அனைத்து இந்து அமைப்பு கட்சியின் சார்பாகவும் மிக சிறப்பாக நடக்கும் என்பதை கூறி இப்படி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தலைவருக்கு அன்பான சித்தருடைய ஆசீர்வாதம், மகாலட்சுமி அருள் ஆசீர்வாதம் உள்ளத்தில் இடம் பிடித்த மாதிரி, அதாவது பசுமரத்து ஆணி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவர் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதை மாறி நீங்கள் கடைபிடிங்கள். அருமையாக சித்தர்கள் மாநாடு நம்ம தலைவர் சொன்னது போல் உலகம் போன்ற அளவுக்கு நடக்கப் போவர்கள் விரைவில் என்பதை சொல்லி உனக்கு ஆசீர்வதிக்கின்றேன். அனைவரும் நல்ல கைதட்டுங்கள். அனைவரும்